55 என்றது காரை அங்கிருந்து மூவ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாரும் இந்த தகப்பனுடைய அன்பை குறித்து இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். பெத்தானியா வரதராஜபுரம், பெராக்கா கோலப்பு நகர், மதுரவாயல் அங்கே பெத்தேல், இப்போது அடையாளம்பட்டு பெத்தேலாக இருக்கிறது. அங்கே நேமம் யெகோவா ஷாலேம், லீபனோன் ஐசிஎஃப் காலனி, காந்தி நகர் எப்ரோன் ஆகிய சல சபைகளாக இணைந்து கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றும்படி அருமை தாசன் முன்பாக இருக்கிற தேடனனுக்கு கர்த்தர் கையளித்திருந்தார். எனக்குரிய 45 ஆண்டுகளாக அந்த ஊழியத்தை அவர்களுமாய் நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபையை பாராட்டினார். அந்த ஒரு சில சபைகளிலே ஆவிக்குரிய மகனாக நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு ஊழியக்காரனுக்கு முன்மாதிரியாக அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க அவரை பார்க்கலாம். ஒரு தகப்பனா பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனு, ஒரு சகோதரனாக பார்த்தீர்கள் ஒரு சகோதரனாக அவர் இருக்கிறார். ஒரு நண்பனாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நண்பனாக அவர் இருப்பார். ஒரு போதகனாக நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் என்றால் போதகனாக இருப்பார். என்னுடைய மகனுக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை காட்டிலும் ஆவிக்குரிய தகப்பனாகிய அண்ணன் கொடுத்த ஆலோசனை மிக அதிகம். ஒவ்வொரு விசுவாசியை குறித்து கரிசனை வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரனை நாம் இப்போது பார்ப்போம் என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. இதே சபைகளிலே எத்தனையோ பேர் அவரை உதாசீனப்படுத்தியிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அவர் பெயரை மறந்திருக்கிறார்கள். அவரை வேணாம் என்று சொன்னவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளும் தன்னுடைய ஊழியத்தை அவர் விட்டுவிடவில்லை, அவர் நேசிப்பதை விட்டுவிடவில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே ஈகோ இருக்கிறது, மன்னிப்பு கேட்கக்கூடாத தன்மை இருக்கிறது, மற்றவர்களை விசாரிக்க அந்த நிலைமை இல்லாமல் இருக்கிறது, மற்றவர்களை கவனிக்கிற, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற எண்ணங்கள் கூட குறைவாக இருக்கிறது. ஆனால் இங்கே நம்மத்தில் இருக்கிற நம்முடைய மூத்த ஊழியக்காரனாகிய தேடரன் அவர்கள் இதை எல்லாவற்றையும் அவர் செய்திருந்தார். கடைசி வரைக்கும் அவர் செய்திருந்தார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில சபைகளாக இணைந்து நாங்கள் ஒரு அங்கே குன்றத்தூர் பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் தாசன் கையளித்தார். அந்த ஊழியத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு 2-3 குழுக்களாக பிரித்திருந்தோம். அந்த குழுக்களிலே ஒரு பாடல் ஒன்றை நான் பாடிக்கொண்டிருந்தேன். அப்போ அண்ணா ரவுண்ட்ஸ் வர சொன்னாங்க, அந்த பாடலை பாடக்கூடாது சொல்ல, நீ ஏன் பாடணும் அப்படின்னு கேட்டாங்க. பாடணுன்னு சொல்ல நம்ம பண்ண மைக்கை பிடுங்கி கோலப்பட்ட ராஜன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அது கேட்பாயோ இன்ப செய்தி என்கிற ஒரு பாடல். பிறகு அவரிடத்தில் நான் ஒரு 7 மாத காலம் பேசலை, நானும் அவர் பேசிக்கல. ஆனால் ஒரு 7 மாதத்துக்கு பிறகு வீக்கெண்டில் ஒரு விசேஷம் நடக்குது. நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தர் சாப்பாடு தட்டோடு வந்து உட்காடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது தேடுறேன்னு. அண்ணன் சொன்னாங்க, சாரி சாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சாரி சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்லை, அன்றைக்கி நான் அப்படி மைக்கை இது பண்ணியிருக்க கூடாது, அந்த பாடல் எனக்கு நல்ல பாடல் எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா அதை பிலிப்பங்கள் ஒரு ப்ரொசஷனில், ஆனிவர்சரி ப்ரொசஷனில் ஒரு ஸ்ட்ரீட்டில் பாடினாங்க. அதனுடைய தமிழ் பாடலை, தமிழ் அர்த்தத்து பாடலை நான் பாடினேன். அப்போ அண்ணா அதை கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அப்படி இல்லை, அது நான் சாரி கேட்கணும் உங்ககிட்ட. உலகம் மெச்சு கொள்ளுகிற தேவ ஊழியர் எத்தனை பெரிய அன்பை அவர் காட்டினார் என்பதை பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த மனநிலை இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சிறியவன் நான், அந்த இடத்துல அவர் கேட்ட மன்னிப்பு என் உள்ளத்தை மிகவும் பாதித்து, என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் அவரை கேட்காமல் நான் செய்ததில்லை. எப்படி இரு கண்கள் எனக்கு தேவையா இருந்தது, அது போல கருத்துக்குள் இருக்கிற ஜெரேமியா அங்கிளும் தேடுறனும் என்னுடைய வீட்டு விசேஷத்தில் இருவரும் கலந்து கொண்டார்கள். மற்ற இடத்துல எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது. என்னுடைய திருமணத்தில், என்னுடைய ஞானஸ்தானத்தில், என்னுடைய வீடு பிரதிஷ்டையிலே, என்னுடைய பிள்ளைகளின் எல்லா விதமான நிகழ்வுகளிலே, என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் அருமை மூத்த ஊழியக்காரர் தேடுறனும் ஜெரேமியா அங்கிளும் இருப்பாங்க. 2 பேரும் ஒருவர் பேசிக்காம இருப்பாங்க. ஆனால் என்னுடைய வீட்டு விசேஷத்தில் அவர்கள் காட்டின அன்பு, என் பிள்ளைகள் மேலே காண்பித்த அன்பு, எங்களுடைய ஸ்தல சபைகளில் நான் சொன்னேனே, பட்டியலிட்டேனே, அந்த ஸ்தல சபை விசுவாச குடும்பத்தில் விசுவாசிகளிடத்தில் காட்டின அன்பு எவ்வளோ பெருசுன்னு விசுவாச குடும்பம் தான் தெரியும். நான் சொல்றது பொய் இருக்காது. என் அருமை தங்கை எஸ்தரிங்கள் இருக்கிறாள்.
அவரிடத்தில் நான் அநேக வாக்குவாதங்களை செய்திருக்கிறேன். என்னிடத்தில் ஷேர் பண்ணாத விஷயமே கிடையாது. அவரை மிகவும் குலுங்கி சிரிக்கிறதை பார்த்திருக்கிறேன். பாரத்தோடு கண்ணீர் விடுவதை பார்த்திருக்கிறேன். சபை குறித்து வைத்திருந்த அவர் தரிசனம், ஊழிகளை குறித்து வைத்திருந்த தரிசனம், எப்படி ஊழிகளை நடத்த வேண்டும் என்று அவர் காண்பித்த முன்மாதிரியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த சல சபைகள் தான் 45 ஆண்டுகளாக அருமைதாசனுக்கு ஊழியத்தில் தாங்கினது. பல முறை வெளிநாடுகளில் ஊழியத்தில் அவர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கடைசியாக சாலமோன் சொன்னான், DS கோலப்பநகர் சாலமோன், அப்பா உங்களை கேட்டாங்க, அண்ணன் உங்களை கேட்டார் 3 முறை அப்படின்னு சொன்னார். ஒரு 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 சில நாட்கள், ஒரு மாதங்களுக்கு முன்பாய் ஒரு சிறிய அலுவல் நிமித்தம் அவர்கள் எஸ்ஆர் போன் பண்ணும்போது எடுக்க முடியல. நான் எஸ்ஆர் கூட பேசல. ஆனா என் மேல என்ன வருத்தம் அவனுக்கு, ஏன் என்ன பார்க்க வரல? எப்பேற்பட்ட அன்புள்ள தேவதாசை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எழுந்திருக்கிறோம் பாருங்கள். அவரை மேல போதிக்க முடியாது. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவரிடத்தில் நான் பதிலை பெற்றிருக்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த தாசனை